பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறது பைபிள் வசனம். பாவத்தின் சம்பளம் பதவி அப்படிங்கிறது பாஜக வசனம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி இவங்களை கையில வச்சுக்கிட்டு இந்த பாஜக எதிர்க்கட்சிகளை மிரட்டி என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இடியில ஜாயிண்ட் டைரக்டரா இருந்த ஒருத்தரோட பேரு ராஜேஸ்வர் சிங். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். 14 வருஷம் அதுல ஜாயிண்ட் டைரக்டரா இருந்தார். இவரு ஒரு செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா டிஐஜி, மனைவி ஐபிஎஸ், மச்சனன் டிஜிபி, இன்னொரு தம்பி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய பொறுப்புல இருக்காரு. அதே போல இன்னொரு தம்பி பாண்டிச்சேரியில் ஐபிஎஸ் இருக்காரு. இப்படி இந்த குடும்பத்திலே ஒரு 10-15 பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. அப்படி ஒரு செல்வாக்கான குடும்பம். இந்த ராஜேஸ்வர் சிங் 2022ல அங்க உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாஜகவுக்கு எதிர்வரிசையில் இருக்கிற சமாஜ்வாடி கட்சியோட உள்ளூர் தலைவர்களை பலவீனப்படுத்துறதுக்காக இடியை ஏவி விட்டு ஏகப்பட்ட ரெய்டுகள் நடத்துறாரு. எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு 2022 ஜனவரி 31 அந்த இடி போஸ்டை ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணிட்டு வெரி இமீடியட்டா அடுத்த வாரமே போய் பாஜகவில் சேர்றாரு. அடுத்த வாரமே அவங்க சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் தலைநகர் லக்னோவில் சரோஜினி நகர் தொகுதியில், அது ஒரு முக்கியமான தொகுதி, அங்கே இவருக்கு சீட் கொடுக்குறாங்க. இவர் கண்டஸ்ட் பண்றாரு. பெரிய ஓட் மார்ஜின்ல ஜெயிக்கிறாரு. இப்போ ராஜேஸ்வர் சிங் சரோஜினி நகர் தொகுதியோட எம்எல்ஏ. நம்ம இடி அதிகாரிகள் இந்தியா முழுக்க பாஞ்சு எதுக்கு ரெய்டு போறாங்கன்ற உண்மை